இந்த முத்திரையை யார் உடைத்து இந்த புத்தக சொல்லை படிக்கப் போகிறார் என்கின்ற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டதுனாலே அவர் அழுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் இங்கே இந்த 5ஆம் அதிகாரம் 3 அடையாளங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஒன்று, சிங்கமாக கருதப்படுகின்ற ஆண்டவர். அந்த சிங்கமாக கருதப்பட்ட அந்த ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவராக விளக்கப்படுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்கமாக கருதப்படுகின்ற ஆண்டவரை பற்றிய செய்தி அங்கே ஒரு சுருள் ஏட்டிற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தோல் சொல்லுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறதை காணப்படுகிறது. ஒரு புத்தகம் என்று சொல்வது நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிற இந்த புத்தகத்தை போன்றதல்ல. அது மாறாக ஒவ்வொரு எழுத்தும் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட 4 அடி நீளம் உள்ள இந்த அடி இருக்கும், 4 மீட்டர் அப்படிங்கிறது அம்மா உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய புத்தக சொல். 4 மீட்டர் நீளம் உள்ள 15 அடி இருக்கக்கூடிய ஒன்று. 15 அடி இருக்கக்கூடிய அந்த புத்தக சுருள் 7 இடங்களில் அது முத்திரையிடப்பட்டிருக்கிறது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 இடங்களில் முத்திரையிடப்பட இந்த ஒன்றை அவர்கள் படிக்கிற போது இடது கையில் பிடித்து வலது கையில் திறக்க வேண்டும். அதை படிக்க படிக்க வலது கையில் சுருட்டி கொண்டே இடது கையில் படிக்க வேண்டும். இடது புறமாகவோ மேலிருந்து கீழாகவோ எழுதப்பட்டிருக்கலாம். பழுப்பு நிறத்தில் காணப்படுகின்ற ஒன்றாக இந்த புத்தக சுருள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தை யார் திறப்பது? அதுதான் இவருக்கு ஒரு பெரிய வருத்தமாக எதிர்நோக்கோடு இந்த யோவான் இருந்து கொண்டு அழுகிறதை காண்கிறோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ இந்த புத்தக சொல்லை பிரிப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டாம், நீ அழ வேண்டாம். இந்த புத்தகத்தை யார் திறப்பது என்பது ஒரு பெரிய கேள்வியாக வைக்கப்படும். யாரால் திறக்க முடியும்? அந்த தகுதியுடையவர் யார்? இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த புத்தக சொல்ல ஒரு செய்தி இருக்கு, விவாகரத்து, அந்த மன முறிவு இதில் இருக்கிறது. அதற்கு யார் திறப்பது? அல்லது திருச்சபையின் எதிரிகளுக்கான எதிரான கடவுளுடைய வாக்காக இந்த புத்தகம் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தை பற்றி முதல்ல ஒவ்வொருடைய தரிசனங்களுக்கு ஒன்று, இது இஸ்ரேலுக்கு எதிராக மனமுறிவு, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய முறிவை காட்டுகிறதாக இருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இரண்டாவது கருத்து, இது திருச்சபைக்கு எதிராக இருக்கின்றவர்களுக்கு எதிரானது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இது வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான்காவது, இது பூமியினுடைய உரிமை பத்திரம். பூமியினுடைய உரிமை பத்திரம் அப்படிங்கிறார். அந்த சொல் எப்படி சரியாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வி வைக்கிறார். ஆனால் அது உரிமை பத்திரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கடவுளுடையது. ஆகவே அப்படி ஒரு காட்சியும் இருக்குது. ஆக இது யூத உரிமை பத்திரமோ அல்லது பூமியின் உரிமை பத்திரமோ என்று சொல்லிவிட முடியாது. அடுத்ததாக, இந்த பிரபஞ்சத்தினுடைய விவகாரங்களுக்கு ஒரு தீர்ப்பாக இந்த புத்தகம் இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அதுவும் நாம் சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு. ரோமானிய சட்டத்தின் கீழ் இந்த உயில்கள் எல்லாம் 7 முத்திரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது எப்படிப்பட்ட உயில் என்பதை பற்றியும் செய்திகள் இருக்கின்றன. கடவுளுடைய உலக அரசு, அதாவது இறை அரசு, திருச்சபை தொடர்புடைய நோக்கங்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கடைசி காலம், இவற்றை இது குறிப்பிடலாம் என்றும் சொல்லுகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாமா என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த உலகத்தின் முடிவாக சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. மாறாக இந்த கடவுள் நீதி செய்கிறார், இந்த உலகத்தின் மீது நீதி செய்கிறார் என்பதை இந்த புத்தகம் குறிப்பிடலாம். ஆனாலும் அதை யூகிக்கத்தான் முடியுமே உடைய, இதற்காகத்தான் இந்த புத்தகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த 7 முத்திரைகளை குறித்த ஒரு விரிவான திட்டம் என்பது இந்த உலகத்தின் முடிவை அல்லது இந்த முடிவில் செயல்பட போகின்ற தீர்ப்பை கடவுள் சொல்லுகிறார் என்பதை குறித்து வால்வாட் என்கின்ற அறிஞர் சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய முடிவுரை, குறிப்பிடத்தக்க செயல்களின் இந்த திருச்சபை பற்றிய ஆலோசனை, திருச்சபைக்கான ஆணைகள் இன்னமும்
இந்த சொற்களுடைய நோக்கம், இதற்கான தகுதிகள் போன்றவற்றை இந்த புத்தகம் சொல்லி இருக்கலாம் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் யாருக்கு முன்பாக இருக்கிறது என்றால் 1ஆம் வசனம் சொல்கிறது, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். சிங்காசனம் என்கின்ற அறியல். சிங்காசனம் யாருக்குரியது? அரசனுக்குரியதாக அது இருக்கிறது. அரசனுக்குரிய அந்த சிங்காசனம் ஆளுகைக்குரியதாக இருக்கிறது. கடவுள் ஆளுகைக்குரியவராக இருக்கிறார். அந்த ஆளுகைக்குரியவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பது முதலில் சொல்லப்படுகிற செய்தி வருகிறது. அது சிங்கத்திற்குரியவராக இருக்கிறார். 5ஆம் வசனம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். இப்ப சிங்காசனம் அமர்ந்திருக்கிறவர் யார்? சிங்கமாக வந்திருக்கிறார். அவர் யூதாவின் சிங்கம். அது முன்பே நாம் வாசித்தோம். சிங்கம், எருது, மனிதன் போன்ற பல உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவற்றுக்கான எண்ணிக்கைகள் இன்னும் ஒரு முறை நாம் சிந்திக்க போகிறோம். அதை மறுபடியும் ஒரு திரும்ப மீள்பார்வையில் வருகிற போது என்னென்ன கணக்குகளின் அடிப்படையில் எப்படிப்பட்ட நிலையில் இந்த உருவங்கள் பொருத்தப்படுகின்றன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே சிங்கமாக கருதப்படுகின்ற ஆண்டவர், இந்த சிங்கமாக கருதப்பட்ட அந்த ஆண்டவர் மேசியாவுக்கான மிக பொருத்தமான காலமாக இருக்க முடியுமா? ஏனெனில் அவர்தான் மேசியாவின் மேன்மை என்று சொல்லப்படுது. அவரது ஆட்சியுடைய மேன்மையாக கருதப்படுகிறது. 2வது, ஏன் சிங்கமாக சொல்கிறார் என்றால் கரேஜியஸ் ஸ்பிரிட், துணிவின் ஆவியுடையவராக இருக்கிறார். 3வது, இந்த சிங்கம் என்பது விலங்குகளின் அரசன் என்று நாம் புரிந்திருக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த உலகத்திற்கான அரசராக. 2வது, இந்த பகுதி இருக்கிறது, அவர் திறந்த கண்களோடு அழுது கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு காலம் அவர் தூங்காத கடவுளாக, அவர் எப்போதும் கண்நோக்குகிறவராக இருக்கிறார் என்கின்ற விளக்கத்தையும் அது கொடுக்கிறதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அடுத்த காட்சி அப்படியே மாறுகிறது, ஆட்டுக்குட்டியாக மாறுகிறது. 5ஆம் வசனம் முடிந்த பிறகு 6ஆம் வசனத்தை இப்படி தொடங்குகிறது, அப்பொழுதோ இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாகவே ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக உள்ளது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம் சொல்லப்படுது. அந்த கண்கள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை அது முழுக்க சொல்லப்படுகின்ற செய்தி அறிவை உடையதாக சொல்லப்படுது. கொம்புகள் என்பது அதிகாரத்தை உடையதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு இந்த ஆட்டுக்குட்டி சிங்கத்திற்கு மாறாக சிங்காசனத்திற்கு வந்திருக்கிறார். சிங்கத்திற்கு மாற்றாக சிங்காசனத்துக்கு வந்திருக்கிறார். ஆட்டுக்குட்டி என்பது முன்பு சிங்கம் என்பது ஆற்றல் பொருந்தியதாக இருந்தது. ஆனால் இங்கே அனுதாபத்திற்குரியதாக காட்சியளிக்கிறது. ஏன்? இது அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கின்ற ஆட்டுக்குட்டி. அடுத்ததாக இந்த ஆடு அடிக்கப்பட்டதின் அடையாளம் என்பது முந்திய தியாகங்களை அது நினைவுறுவதாக அதன் அடையாளமாக இருக்கிறது. அடிக்கப்பட்டது என்பது பிறருக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆகவே பிறர்க்கென்று தியாகமாக விளங்குகிறது. 3வது, வேட்டையாடுதல் என்பது இந்த உலகத்தின் அதிக ஆற்றலின் அங்கீகாரமாக கருதப்படுகிறது. ஆனால் இது பரலோகத்தின் பிரதிநிதியாக இங்கு அடிக்கப்பட்ட வேட்டைக்கு உட்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி அமர்ந்திருக்கிறது. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லுகிற போது இது அடக்கமான மென்மையான தியாக அன்பை குறிக்கின்ற ஆட்டுக்குட்டியாக அங்கே குறிக்கப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவர் அடக்கமுடையவராக, மேன்மை பொருந்தியவராக, தியாக அன்பை வெளிப்படுத்துவராக இங்கே சொல்லப்படுகிறது. அது கொல்லப்பட்டது போல் காட்சி அளிக்கிறது, ஆனால் கொல்லப்படவில்லை. ஆகவேதான் கிறிஸ்துவின் தியாகம் இன்னமும் சிந்தப்படுகின்ற ரத்தம் என்பதை குறித்த செயல்பாடு. முன்பு ஒரு முறை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். சிலுவையில் மரிக்கின்ற போது அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்பது மாத்திரமல்ல, இப்போதும் நாம் படுகின்ற பாடுகளின் ஊடாக நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் எப்போதெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் ஆண்டவர் துன்பப்படுகிறார் என்பதை நினைவுபடுத்துவது.
நாம் எப்போதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார். நாம் எப்போதெல்லாம் பிறரால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோமோ, பிறரால் நாம் இந்த இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறோமோ, அப்போது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய வழியை செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இது பரிதாபத்திற்குரிய ஆடு அல்ல, மாறாக பரிதாபத்திற்குரியவர்களை மீட்டெடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அடுத்ததாக தான் அந்த பகுதி இப்படி சொல்லுகிறது, 7 கொம்புகளையும் 7 கண்களையும் 7 கொம்புகளையும் பூமி எங்கும் அனுப்பப்படுகின்ற 7 ஆவிகளையும் உடையவராக அவர் இருக்கிறார். காணப்படுகிற செய்தி அதிகாரம், ஞானம் இவற்றை பற்றிய குறிப்புகள் தான் கண்கள். உலகம் முழுவதும் அறிந்து கொள்கின்ற அதிகாரத்தை உடைய கண்கள் என்று சொல்றது. கொம்புகள் என்பது அவருடைய ஆற்றலை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 கொம்புகள், 7 ஆவிகள். 7 ஆவிகள் என்பது கடவுளுடைய ஆவி மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களோ என்ன 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிற போது கிறிஸ்துவின் ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆக கடவுளுடைய ஆவி, அங்கு புறப்படுகிற 7 ஆவிகள் என்பது கிறிஸ்துவின் ஆவி உடையதாகவும் கடவுளுடைய ஆவி உடையதாகவும் அது வெளிப்படுகிறதாக சொல்லுகிறார். ஆக இந்த கண்கள் என்பதை பற்றிய சகரியாவுடைய சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. எல்லா அறிவுகளின் காட்சியாக காணப்படுகிறது. கடவுளுடைய கண்கள் என்பது எல்லா அறிவுகளின் அது காட்சி, அது ஒரு படம். அந்த படம் என்பது என்னது? ஒட்டுமொத்தமா அந்த பிக்சர்ஸ் வலியுறுத்துவது என்ன என்றால் ஒட்டுமொத்த அறிவினுடைய காட்சியாக ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அவர் தகுதியானவர். இந்த ஆண்டவருக்கு தகுதியுடையவர்களாக இருப்பதற்காகத்தான் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக அவர் விழுந்து அவர்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய செய்தி, சிங்காசனம் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தையும் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாக விழுந்து ஆண்டவரை புதிய பாடல்களை கொண்டு பாடினார். 10ஆம் வசனத்தினுடைய நிறைவு பகுதி வருகிறது. புதிய பாடல்களை பாடுகிறார்கள். யார் பாடுகிறார்கள்? 24 மூப்பர்கள். அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பேர் இரக்கத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்களா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கடைசி அந்த வார்த்தை சொல்லுது, அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இந்த வணங்குகிற முறை கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. கிழக்கு நாடுகளில தாழ விழுந்து முழங்கால் போட்டு முன்னதாகவே தாழ விழுந்து கடவுளை வணங்குகிற முறை உண்டு. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் தலை குனிந்து இடுப்பு வரை குனிந்து வணங்குகிற வழக்கமும் உண்டு. ஆனால் இங்கே இந்த 2 முறைகளும் ஒன்றிணைத்து வணக்கமாய் விழுந்து வணங்குகின்ற முறைக்குள்ளார். இது அவர்களுக்கு புதிதான ஒன்று. ஏனெனில் யூதர்கள் முழங்கால் போட்டு வணங்குகிறார்கள், அவர்கள் நின்று கொண்டு கடவுளை வணங்குகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் முழங்கால் இடுகிற அந்த வழக்கத்திற்குரியவர்களாக மாறுகிறார். அவர் நின்று கொண்டுதான் கைகளை விரித்து கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். ஆனால் ஆயக்காரனுடைய மன்றாட்டு அப்படி ஆண்டவரை உண்மை பார்ப்பதற்கு நான் தகுதியற்ற நின்று மார்பில் அடித்துக் கொண்டு கீழே குனிந்து வணங்கினார் என்று சொன்னார். அங்கேயும் அவர் முழங்கால் இட்டோ கீழே முழுமையாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்ததோ அங்கே காணப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் முன்பு வணக்கமாய் விழுந்து வணங்குகிற ஒரு புதிய வணக்க முறைக்கு நேராக அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற போது தங்கள் கைகளிலே வீணைகளை போன்ற சுரமண்டலங்கள், நரம்பு கருவிகளை வைத்து அவர்கள் பாடுகிறார்கள். அந்த இனமும் கூட சொல்லப்படுகிற இந்த பாட்டுகள் எதை குறித்து சொல்லப்படுகிறது? இந்த பாடல்கள் மீட்பின் வலிமை பற்றி சொல்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியுடைய மீட்பின் வலிமையை எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மீட்பின் பணியாளரை அது போற்றுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த பாடல் எதை நோக்கி அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பாடல்கள் மீட்பை இலக்காக கொண்டதாக அமைந்திருக்கிறது.
அதன் பிறகு சொல்கிறார்கள், இந்த மீட்பின் நோக்கத்தை அது மதிக்கின்ற ஒன்றாக இந்த பாடல் இருக்கிறது. கடவுளின் அரசாக ஆசாரியராக இந்த பாடலுக்குரியவர்களை அது ஆக்குகிறது. மிக ஒரு இன்னொரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால், இந்த மூப்பர்கள் இன்னுமாக அந்த ஆளுகை செய்கிறவர் அங்க இருக்கின்ற எல்லாருமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னொன்று, அவர்களை அரசராகவும் ஆசாரியராகவும் ஆண்டு கொண்டு வருகிறார். இந்த முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கு முன்பு காட்டப்படுகிற காட்சி. இந்த 7 முத்திரைகளும் எவை என்பதை பற்றி நாம் இன்னும் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் இந்த 7 முத்திரைகளுக்கு முன்பு சிங்காசனத்திற்கு வீற்றிருக்கிற அந்த கடவுள் இந்த புஸ்தகத்தின் 7 முத்திரைகளை கொண்டவற்றை அமர்ந்திருக்கிற போது காணப்படுகின்ற சூழல்கள் சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது. உலகமெங்கும் தேடி பார்க்கிறார்கள், இந்த புத்தகத்தை உடைக்கக்கூடிய தகுதியுடையவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்துவே இந்த புத்தகத்தை உடைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரே யூதாவின் சிங்கமாக இருக்கிறார். அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காட்சி அளிக்கிறார். இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இது பரிதாபத்துக்குரியதாக அல்ல, வலிமையின் அடையாளமாக வருகிறது. இந்த வலிமையின் அடையாளமாக வந்திருக்கிறவர் தான் நம்மை அரசராகவும் ஆசாரியராகவும் அவர் அருள்பொழிவு செய்கிறார். இந்த பகுதியுடைய கடைசி பகுதியில் சொல்கிறது, எண்ணற்ற தூதர்கள் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? 1000 10,000 10,000 10,000 வருகிறார். சில சமயத்துக்கு சொல்லுவான், நீ எங்க போன அப்படி பார்க்கலான்றதுல எனக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் கேட்க விடாது. ஆக இங்கே சொல்லப்படுகிறது 10,000 10,000 ஆயிரங்கள் என்பது எண்ணிக்கை குறிப்பிடுவதல்ல, எண்ணற்ற நிலைகளிலே இருக்கின்ற தூதர்களை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அனைத்து படைப்புகளுமே கடவுளை தந்தையும் கடவுளையும் போற்றுகின்றன என்கின்ற செய்தியோடு இந்த அதிகாரம் நிறைவு செய்கிறது. 14ஆம் வசனம், 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் பூமியில் இருக்கிற படைப்புகள் யாவும் கடல் உள்ளவைகளும் அவர்களுடைய எல்லாம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியாரும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு பெரும் சத்தத்தை கேட்கிறார். அன்பானவர்களே, இது முழுக்க முழுக்க ரோம அரசர்களுடைய ஆட்சி முறைக்கு எதிரான ஒரு காட்சியை கட்டமைப்பது. அங்கே வலிமையுடையவன் அரசாட்சியில் அமர்ந்திருக்கிறான் என்றால், இங்கே வலிமை குன்றி போனவர் ஆற்றலோடு அமர்ந்திருக்கிறார் என்கின்ற செய்தி கொண்டு, இங்க எல்லா ஆற்றலும் ரோம சக்கரவர்த்திக்கு சீஷருக்குரியது என்று சொல்லுகிற போது, இல்லை இல்லை, எங்கள் கடவுளுக்குரியது, அதுவும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாக அது இருக்கிறது என்பதை சொல்லுகிற காட்சி தான் இந்த காட்சி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இந்த பகுதியை நாம் எப்போது பயன்படுத்துகிறோம்? இந்த வசனத்தை நாம் எப்போது பயன்படுத்துகிறோம்? எங்கே பயன்படுத்துகிறோம்? திருவிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டுடைய உடலோடும் உதிரத்தோடும் பங்கு கொண்ட பிறகு இந்த பகுதியை நாம் பின்பற்றுகிறோம். பல கதைகள் பகுதி பின்பற்றப்படுவதில்லை. ஆனால் இதனுடைய நோக்கம், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவரே எல்லா ஆற்றல்களுக்கும் மேலாக இருக்கிறார், எல்லா பலத்திற்கும் மேலாக இருக்கிறார், எல்லாருடைய மகிமைக்கும் அவர் மேலானவராக இருக்கிறார், எல்லாருடைய கணத்திற்கும் அவரே மேலானவர் என்பதை அவருடைய உடலிலே பங்கெடுத்த பிறகு நினைவுகூரத்தக்கதாக நாம் பங்கெடுத்து வருகிறோம். ஆகவேதான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டியை நாம் கொண்டாடும். ஏனெனில் அவரின் வழியாகவே மீட்பை பெற்றிருக்கிறோம். இந்த ரத்தம் சிந்துதல் என்பது இன்னமும் ஆழமான இன்னொரு காட்சியை நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் இறந்து விட்டார், அவர் இறப்பதற்கென்றே வந்தார் என்கின்ற காட்சியெல்லாம் முற்றிலும் மாற்றிவிட்டு, அவர் இறப்பதற்காக அல்ல, ரத்தம் சிந்துவதற்காக வந்தார். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. இயேசு கிறிஸ்து வந்ததே மரிப்பதற்காக என்று நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது இன்னும் ரொம்ப நுட்பமாக வாசிக்கின்ற போதுதான், மரிப்பதற்காக அல்ல, அவர் மீட்பதற்கென்று இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த செய்தியை தருகிறது. ஆகவே அவர் எல்லா கணத்திற்கும் முடியவர், ஆகவே அவர் எல்லா பலத்திற்கும் முடியவர், ஆகவே அவர் எல்லா ஆட்சிக்கும் முடியவர், ஆகவே அவர் சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே அவரை தொழுது கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட அழைக்கப்படுகிறோம். 2 முத்திரைகள்
அதை இன்னமும் ஆழமாய் அடுத்த பகுதிகளில் காண இருக்கிறோம். அதுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது, வலிமை நிறைந்த கடவுள், எல்லா வலிமையும் இழந்தவராக இந்த உலகத்திற்கு வந்ததற்கு நோக்கமே வலிமையற்ற நம்மை அரசர்களாக ஆசாரியர்களாக ஆக்குவதற்கு. தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற கல்வியின் கடவுளே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கடவுளை தாமே நாங்கள் உமக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கவும் இன்னமும் உமக்கு ஏற்றவர்களாக ஆண்டவரே நிற்கவும் நீர் எங்களை ஆற்றல் படுத்துகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா ஆற்றல்களும் பொருந்திய கடவுள் இந்த உலகத்திற்கு வருகிற போது ஏதுமற்றவராக அவர் வந்தார். ஏனெனில் ஏதும் இல்லாதவர்களை எல்லாம் உடையவர்களாக ஆக்குவதற்கு அவர் வந்தார் என்று நாங்கள் அறிகிறோமே. அப்படியே அவருடைய மீட்பின் திட்டமும் எங்களை எதுவும் இல்லாதவர்களாக இந்த உலகம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிற போது நீர் எங்களை அரசராக ஆசாரியராக அற்புதம் செய்கிறீர் என்பதை குறித்த நம்பிக்கைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் அதிகாரங்கள் அல்ல, மாறாக அவற்றுக்கு மாற்றாக இந்த சிலுவில் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, அவர் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் போற்றுதலுக்கும் அவர் காரணராக இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி திருப்பாதல் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பெற்றுக்கொள்வீராகும். இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமென். தொடர்ந்து